மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் கிரகங்களுடைய நிலவரமும் கிரகங்களோட பெயர்ச்சியும் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்தெந்த பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க, அதனால் என்ன பலன்கள் அப்படின்றத திருப்பி சொல்கிறேன். பொதுவாக பாருங்கள், உங்கள் சுயஸ்தானத்திலே சூரியனும் புதனும் இருக்காங்க. மேஷத்தில் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கா. சூரியன் உச்சமடையக்கூடிய வீடு மேஷம். ஆக புத் ஆதித்ய யோகம் அப்படின்றது உங்கள் சுயஸ்தானத்திலே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காலகட்டம் ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப தீர்க்கமாக, ரொம்ப தெளிவாக பல விஷயத்தை முடிவெடுப்பீங்க. அதே மாதிரி உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் எழுத்தாற்றலும் திறமையும் மேம்படும். உங்களை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலி, எவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். எல்லா பிரச்சனைகளும் ரொம்ப தீர்க்கமாக யோசித்து அதுக்கு தெளிவான முடிவு அப்படின்றது எடுப்பீங்க. பேசுகிறது ரொம்ப கரெக்டாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. ஏன்னா ரிஷப வீட்டில் சுக்கிரன். 2ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமையாக பேசக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இதெல்லாமே இருக்கும். குடும்பத்தில் காசு செலவினவும் நிறைய போயிட்டே தான்ப்பா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வரவு வந்துட்டுருக்கு. எக்கனாமிக்கலி எங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, ஆண்டவன் புண்ணியத்தில் காசு பணத்துக்கு குறவில்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது ஒரு ப்ளஸ். அடுத்து பாருங்கள், இது முற்பகுதியில். அதுக்கு அடுத்து 3ஆம் பாவத்தில் குரு பகவான். உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் குரு. ஒரு விஷயத்தை ஒரு முறை முயற்சி செய்கிறீங்க, 2வது முறை முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா சாலிடாக நடந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விஷயத்தை ரொம்ப தீர்க்கமாக முயற்சி செஞ்சு, தெளிவாக முயற்சி செஞ்சு சக்ஸஸும் நோக்கி போயிடுவீங்க. சக்ஸஸ் அப்படின்ற டெஸ்டினி அடையிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம அறிவை கேதர் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு அறிவை கேதர் பண்ணி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி நீங்கள் அதை ப்ராப்பகேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது சக்ஸஸ் அப்படின்றது கவலைப்பட வேண்டியதில்லை. இது எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. 5ல் கேது, பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் கேது. உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்குமான இடைவெளியாக தாங்க இருக்கும். பெருசாக குழந்தைங்க நான் சொல்கிற பேச்சு அப்படியே கேட்குதா? இல்லைம்மா, நான் ஒன்று சொன்னேன் என் புள்ள ஒன்று கேட்குது, நான் ஒன்று சொன்னேன் என் பொண்ணை ஒன்று செய்யுது, என் புள்ள ஒன்று செய்யுது அப்படின்ற மாதிரி தான் அமைப்பு. உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்குமான அந்யோன்யம் அப்படின்றது பெருசாக இருக்காது. வீட்டிலே இருந்தாலும் பிள்ளைங்க தனியாக இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி தான் வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்க நிறைய தம்பதியினருக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. சரி, 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் ராகு. லாபஸ்தானத்தில் இருக்க ராகு என்ன பண்ணுவார்? நமக்கு வெளிநாட்டில் போயிட்டு நம்ம தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம் அப்படின்றது ஏற்படுத்துவார். பொதுவாக 11ஆம் பாவம் அப்படின்றது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்தில் ஒரு ராட்சஸ், ஒரு பாவி இருக்கார் அப்படின்னு போது நிறைய கொடுத்துருவார். பொதுவாக 11ல் சனி இருக்காருன்னு கிள்ளி கொடுப்பார்.